எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நம்முடைய பாதபடத்தில் கடந்து வரவும், அப்பா நம்முடைய சமூகத்தில் இருந்த மக்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக, நல்ல வாய்ப்புக்காக, நல்ல ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை கூட காண எங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடிப்பிட்டு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு தீர்க்க ஆயுசு, பலன், சுகம் தெய்வம் நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையுள்ள கரம், உடைய தயவுள்ள கரம் எங்களை அரவணைத்ததுக்காக உமக்கு நன்றி. எப்பக்கத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வந்த பொழுது எங்களை கைவிடாதபடி எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து என்னோடு நீங்கள் ஜபத்திலிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பாமிடத்திற்கு பாதத்தில் கொண்டு வைக்கிறேன். அவள் எல்லாம் அனுகிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் என் மக்களுக்கு யாருக்கு எந்த கேடோ, கெடுதியோ, துன்பமோ, துயரமோ எதுவுமே வரக்கூடாதுப்பா. ஒரு கேடும் வரக்கூடாது, ஒரு நஷ்டமும் வரக்கூடாது, ஒரு விபத்தும் வரக்கூடாது, ஆபத்தும் வரக்கூடாது. பாமுட கிருபையுள்ள பொற்கரம் மகிமையானதை செய்து என் பிள்ளைகளை பலப்படுத்தி அனுகிரகித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்து என்னோடு ஜெபிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1197 நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் தேவன் நம்மை நடத்தினார். ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா 57 அதிகாரம் 18வது வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதுமே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதோட மேலே கீழே என்ன எழுதியிருக்கின்ற தயவு செய்து நீங்கள் பார்க்கணும். நம்ம இந்த சிறிய நேரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல எனக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனபடி நீங்கள் இதை நான் சொல்லும்போது உடனே பைபிள் எடுக்கணும், அந்த வசனத்தை எடுக்கணும். அதில் மேலே கீழே என்ன சொல்லியிருக்கிறது, எதுக்காக சொல்லியிருக்குது, யாருக்கு சொல்லியிருக்குது என்பது நமக்கு தெரியும். அந்த 17ஆம் வசனத்திலே தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அதை இப்போ நான் எடுத்து பேச இங்கே நேரம் இல்லை. அப்படியானால் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்படியானால் என்னுடையும் உங்களுடையும் ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அது நல்ல வழியா, கரடு முரடான வழியா, அது நாசத்துக்கு போற வழியா, அது மோசத்துக்கு போற வழியா, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம போற வழியில் என்னென்ன இக்கட்டுகள், என்னென்ன விபத்துகள், என்னென்ன ஆபத்துகள், என்னென்ன கண்ணிகள், எங்கெல்லாம் சத்துருடைய குழிகள் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு தான் அவர் சொன்னேன், இதோ நான் உனக்கு முன்னாக போய் கோணனானவளை சுபப்படுத்துவேன், நான் எனக்கு முன்பாக என்னோட தூதர்களை அனுப்புவேன், அவர்கள் கோணனான வழிகளை நமக்கு சுபப்படுத்தி தருவேன் சொல்லியிருக்கிறாங்க. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறான்னு வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இதுவரைக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கு கிலோமீட்டர் நம்ம கரை வழியாக, கடல் வழியாக, வானம் வழியாக நம்ம பயணம் பண்ணியிருக்கிறோம். இந்த பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமாக போய் திரும்பி வர காரணம் நமக்கு முன்னாடி போகிற ஒருவர் இருக்கிறாங்க, நம்முடைய வழிகளை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறாங்க, நம்முடைய போக்கையும் வரத்தையும் பார்க்கிற ஒருவர் இருக்கிறாங்க. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர், நீ போகும்பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை காப்பேன், நீ திரும்பும்பொழுது உன்னோட கூட உன்னை காப்பேன் சொன்ன கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்பொழுது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்போ அந்த வழிகளில் போறவங்க பலவிதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனமுடைந்திருக்கலாம், தகர்க்கப்பட்டிருக்கலாம், பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கலாம், பாபத்துக்குள்ளே போயிருக்கலாம், சாபத்துக்குள்ளே போயிருக்கலாம், வியாதிக்குள்ளே போயிருக்கலாம், கொடிய பிணியிலே சிக்கியிருக்கலாம். ஆனா எதானாலும் நான் அவர்களை என்ன பண்ணுவேன், குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றாங்க. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நடத்துறதுக்கு எப்பொழுதுமே ஒரு நடத்துனர் நமக்கு வேணும், கம்பல்சரியா வேணும். அந்த நடத்துனர் இருந்தால் தான் கரெக்டாக ஒழுங்காக நம்ம போக முடியும். நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், டிக்கெட் வாங்கணும், அந்த இடத்துல நமக்கு இறங்கணும், குறிப்பிட்ட இடத்துல இறங்கணும் சொல்லும்போது அந்த கண்டக்டர் வந்து விசில் அடித்து அந்த வண்டி நிறுத்தினா தான் நம்ம இறங்க முடியும். கண்டக்டர் விசில் அடிக்காம நம்ம சொன்ன டிரைவர் அப்படி நிறுத்த மாட்டாங்க. அப்போ அதை நடத்துனர் அவர் விசில் அடிக்கவும் வண்டி நிற்குது, விசில் அடிக்கவும் வண்டி எடுக்குது, அதான் உண்மை. அப்படியானால் அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நடத்துனராக இருந்து நானும் நீங்களும் போக வேண்டிய வழிகளில் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல், எந்த ஒரு தீங்கு இல்லாமல் நம்மளை கொண்டு போவதுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார். அவர் தான் தேவனுடைய ஆவியானவர். அந்த ஆவியானோடு இணைந்து நம்ம வாழ்க்கையை நம்ம இணைத்து வைக்கிறது உண்டானால் எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நம்ம எதை கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டியது
வேண்டியதோ, கவலைப்பட வேண்டியதோ, ஐயோ என்ன ஆகும், எங்க போய் நிற்கும், எங்க போய் முடியும், ஒன்றும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்றது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் சொல்றான். குணமாக்குகிறார், அது நடத்துகிறார். இரண்டாவது என்ன செய்யறார்? ஆறுதல் அளிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. நடத்துறாங்க, நம்மளோட வழிகளை அவர் பார்க்கிறார். முதல்ல அதை பார்த்து நம்மளை குணமாக்குறாங்க, நம்மளை நடத்துறாங்க. திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பாங்க. எவ்வளவு உத்தரவாதத்தம் ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதோட 19வது வசனத்துல துயரமாயிருக்கிறவர் தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கின்றேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கூட்டம் ஆண்டவரோடு தூரமா போயிருக்கலாம், ஒரு கூட்டம் ஆண்டவரோடு கிட்ட வந்து சமீபமா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எடுத்து பார்க்கலாம். இல்லை, இப்ப நம்ம ஜெபிக்கும்போது சமீபத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்க என்ன சொல்லுகிறார்கள்? தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கின்றேன். கர்த்தருக்கு அது மாத்திரமல்ல, அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? எவ்வளவு ஆண்டோடு நம்ம நெருங்கணும் தெரியுமா? எவ்வளவு க்ளோஸா நம்ம பழகணும், ஆண்டோருக்குள்ள எவ்வளவு உண்மையா நம்ம செயல்படணும் என்பதை இதில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனோடு கூட அந்த வாழுகிற வாழ்க்கை, அவருடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிற அர்ப்பணம், அவருடைய சித்தத்துக்காக விட்டு கொடுக்கிற அந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இதை நீங்க படிக்கும்போது நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆல் இன் ஆல். நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன உடுக்கணும், என்ன உண்ணணும், எங்க இளைப்பாறணும், நமக்கு என்ன கொடுக்கணும், எதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவைப்படுது, பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படுது, ஊழியத்துக்கு என்ன தேவைப்படுது, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அவர் தான் நம்முடைய தகப்பன். அவர் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார், நம்மளை காண்கிறவராயிருக்கிறார், கருதுகிறவராயிருக்கிறார். ஆகாரம் என்ன சொன்ன? நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னார் அல்லவா? அவர் நம்மளை காண்கின்றவராயிருக்கிறார், நம்முடைய வழிகளை பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த கண்டிஷனில் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒன்றும் அது தெரியாது. நம்முடைய வெளித்தோற்றம் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் உள்ளான மனுஷனுடைய ஒவ்வொரு சூழ்நிலை பார்க்கிறார். உன் உள்ளம் குமருகிறதே, உள்ளம் கலங்குறதே, உள்ளம் துடிக்கிறதே, உள்ளம் ஏங்குகிறதே எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாங்க. பார்த்து என்ன சொல்ற? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன், தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கின்றேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கும் எப்படி? ஒருவேளை பைதல் இருக்க அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, அநேகர் பலவீனமா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், நான் அவர்களை குணமாக்குவேன். அப்ப ஆண்டவர் குணமாக்குவேன் சொன்னா, ஏன் உங்களுக்கு அந்த சுகம் வரல? இதான் என்னோட கொஸ்டின். ஏன் உங்களுக்கு அந்த விடுதல் வரல? ஏன் உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கல? அதை உடனே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுடைய உள்ளத்தில் உண்டானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், குடும்பத்தின் தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு செய்வாராக. அப்படினால நாம் இதை குறித்தும் உலகத்தாரை போல கவலைப்பட்டு சோர்ந்து மற்றவர்களோடு போய் நம்முடைய குறைகள் எல்லாம் நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அன்றன்றே கொள்ள படி அப்பா நம்ம கலந்து தருவார். ஒரு குறையும் வைக்க மாட்டேன். எங்க என்ன தேவையோ அதை கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நடத்துவார். ஒரு குறையும் நமக்கு வைக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கும்போது சரைபாத்தூர்ல அந்த விதவையோட பாத்திரத்திலே மாவும் பரணியில எண்ணெயும் அவர் பெருக்கி கொடுக்கிறோம். கேரீர் ஆற்றிங்கிற எலியாவுக்கு காகன் மூலம் அப்பவும் இறைச்சியும் ஒருத்தனுக்கு, அவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறான், அவனுக்கு கூறிய ஆகாரத்தை அங்க கொண்டு கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 அதிகமான மக்களுக்கு கொடுத்து அங்க மிச்சத்தை எடுத்து கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் எந்த இடத்தில் எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும், எதை எப்படியெல்லாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசாவின் கிட்ட போன அந்த ஊழியக்காரனுடைய தீர்க்கதரிசியோட மகனோட மனைவியோட ஸ்டோரி பாருங்க. ஒரு குடம் எண்ணெய் அவரோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தையும் மாற்றி, பட்டினியை மாற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் சந்திக்க, வாழ்நாள் முழுவதும் சுகமாய் வாழ கர்த்தர் அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு பயன்படுத்த இல்லையா? அப்படியான தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், சகலத்துக்கும் போதுமானவராயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க, அவங்களோட விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி எழுப்ப, ஆண்டவரோடு இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்க நெருங்கி கடந்து வர, அவங்களுடைய அன்பை ருசிக்க, அது டேஸ்ட் பார்க்க, அனுபவிக்க அப்பா நீ கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னை ருசித்து பாருங்கள், என்னை ருசித்து பாருங்கள் நீங்க சொன்னீர் அல்லவாப்பா. உண்மையிலே உண்மை ருசித்து பார்க்கிற அனுபவம் என் மக்களுக்கு நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உண்மை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு தன்மை, நல்ல ஒரு உள்ளம் என் மக்களுக்கு தாங்கப்பா. உண்மை காணக்கூடிய கண்கள் என் மக்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய சத்தத்தை மெல்லிய குரல் கேட்கக்கூடிய காதுகள் என் மக்களுக்கு தாங்கப்பா. உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமீன். சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு இதயத்தை என் மக்களுக்கு தாங்க. உண்மை சுமந்து கொண்டு போகிற கால்கள் எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை காணக்கூடிய கண்கள் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உண்மை சிந்திக்க, உண்மை நினைக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க நல்ல உள்ளம், நல்ல அதரங்கள், நல்ல கரங்கள் எல்லாம் எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். எங்களுடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம், எங்களுடைய இஷ்டம் ஒன்றும் வேண்டாம். உம்முடைய சித்தம், உம்முடைய இஷ்டம் எங்களுடைய வாழ்க்கை நிவர்த்தி ஆகட்டும். அதுக்காக செபிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படி ஆகட்டும் ஆண்டவரே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து, முதலாவது அவருடைய கண்கள் உங்களுடைய வழிகளை இப்ப பார்க்கிறார். எந்த ஆபத்தான வழிக்கு போறீங்களா? கரண்டு முரடான வழிக்கு போறீங்களா? ஆமீன் ஆமீன். சாபமான பாபமான வழிக்கு போறீங்களா? எந்த சாக்கடை வழியா நீங்க போறீங்க? அந்த வழியில எத்தனை ஓநாய்க்கள் இருக்கிறது, எத்தனை கரடிகள் இருக்க, எத்தனை துஷ்டன் இருக்குது, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வழிகளில் உன்னை கர்த்தர் பார்க்கிறார். அதில் பலவீனமானவங்க இருக்கிறாரா? வியாதி உள்ளவன் இருக்கிறாங்களா? சோர்ந்து போனவன் இருக்கிறாரா? மனம் பதர்ந்தவன் இருக்கிறாங்களா? ஆத்மீய விசுவாசம் நஷ்டப்பட இருக்கிறாங்களா? கண் குருடு விசுவாச கண்கள் குருடானக்கப்பட்டு இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் அலசி பார்க்கிறாங்க. அவனை நான் குணமாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குணமாக்குவேன் சொல்லி என்ன சொல்றாங்க? அவர்களை நடத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுவையான பாதையில உங்களை நடத்த அவன் கர்த்தாவு நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தர் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? மனம் பதறி இருக்கிறது உங்களுக்கு ஆறுதலுமாய் கர்த்தர் வருகிறார். கொடிய நஷ்டம் உனக்கு வந்திருக்கலாம், கொடிய சேதம் வந்திருக்கலாம், கொடிய மரணமே உங்க குடும்பத்தில் வந்திருக்கலாம், கொடிய கடன் சாபம் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம். மனம் பதறி உடைந்து குமரிக்கொண்டிருக்கலாம். நீங்க அங்க கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலுமாய் இறங்கி வருகிறார். ஆறுதலுமாய் இறங்கி வர. யாருக்கு வேணும் இந்த ஆறுதல்? யாருக்கு கிடைக்கும் இது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பார்வை தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இதோ கர்த்தர் வருகிறார். உங்களுக்கு சமாதானத்தின் பிரபு சமாதானத்தை சுமந்து கொண்டு வருகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப நீங்க சுகமாயிட்டே இருக்குது, பலனாயிட்டே இருக்குது, ஆரோக்கியம், சந்தோஷம், ஆமீன் ஆமீன், எல்லா விதமான மன மகிழ்ச்சி, மனநிற ஒரு கம்பீரம் உங்களுக்குள்ள இப்ப பெருகுது. அதை நீங்க உணரணும், அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நீங்க நம்பணும், அதை உங்களுக்கு சொந்தமாக்கணும். அதை நீங்க உண்மையாகவே கைக்கூடி வரதுக்காக உங்களை விட்டு கொடுக்கணும். அங்கதான் இயேசுப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வல்லமை, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பலத்த கிரியை, அவருடைய பலத்த கரம்